முழுக்கோழி பொரிச்ச வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. இது வேறு ஸ்டைலு. கடை மசாலா வச்சு பண்ண போகிறோம். நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே போடல. 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. புதினா கபாப் மசாலா எடுத்துருக்கேன். அது கோழி மேலே போட்டு எல்லாம் நல்லா நாலா பக்கமும் போடணும். எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே சேர்க்கல. ஒன்லி கடை மசாலா தான். எல்லா ஸ்ப்ளிட்லேயும் எல்லா சைட்லையும் நல்லா தடவுங்க. அப்போ தான் பிடிக்கும். தயிர் எதுவுமே சேர்க்கலைங்க. ஒன்லி கடை மசாலா தான். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துப்போம். இது வந்து புதினா மசாலா. ஸோ சிக்கன் லைட்டாக க்ரீன் கலரில் தான் வரும். மசாலா தடவினதுக்கப்புறம் தான் இந்த சிக்கன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கிற மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணி முடிச்சப்பறம் சிக்கனை எடுத்து குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணணும். லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சு குக்கர் வேக வைங்க. 2 விசில் விடுங்க. குக்கரில் 2 விசில் விட்டதுக்கப்புறமா அந்த சிக்கனை எடுத்து ஆற விடுங்க. அதோடு நம்மளுக்கு சிக்கன் ஸ்டாக்கும் தனியாக கிடைக்கும். நல்லா வெந்திருக்கும் சிக்கன்னு. அதை எடுத்துகிட்டு சிக்கன் ஸ்டாக்கோடு நம்ம கார்ன்ஃப்ளவரு, பெப்பர் மசாலா தேவைன்னா போட்டுக்கோங்க. உப்பு போட்டுடுங்க. இதை வச்சு ஒரு திக் பேட்டராக தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். சிக்கன் ஆறுனதுக்கப்புறமா அது மேலே இந்த பேட்டர் நல்லா பூசி ஊற வச்சு இந்த இதில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வச்சுக்கணும். அப்படி அப்சர்வ் ஆகும் லைட்டாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டது கார்ன்ஃப்ளவர் போடுங்க. கடாயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கோழியை போட்டு நல்லா பொரிக்க விடுங்க. நாலா பக்கமும் திருப்பி திருப்பி பொரிங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்தீங்களாக்கும் உங்களுடைய மசாலா சிக்கன் ரெடி. சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.